ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் வெகு சில நாட்களில் செப்டம்பர் மாதத்துக்கான திருமலை தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆக இருக்குது. இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் வரவும் இருக்குது. அதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டா நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ண உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோவில் எதற்காக 2 பிரம்மோற்சவம் வருது, அதனுடைய தனி சிறப்பு என்ன, ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா உலக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். தன்னால் படைக்கப்பட்ட மனித குலத்துடைய நன்மைக்காக பிரம்மதேவன் திருமலையில் பெருமாளுக்கு மிகப்பெரிய உற்சவத்தை முதல் முறையாக நடத்தினார். அந்த பிரம்மனால் உற்சவம் ஆரம்பிக்கப்பட்டதுனாலேயே அதை பிரம்மோற்சவம்னு நாம் அழைக்கிறோம். ஆகம மற்றும் பஞ்சாங்க விதிகளின்படி அதிக மாதம் வரக்கூடிய வருஷம் மட்டும் 2 பிரம்மோற்சவம் நடத்துவாங்க. சாலாக்கட்டில் பிரம்மோற்சவம், ஆண்டு பிரம்மோற்சவத்தை தனியாகவும், நவராத்திரி பிரம்மோற்சவத்தை தனியாகவும். அது என்ன அதிக மாதம் வரக்கூடிய வருஷம்? அதாவது சூரிய கேலண்டர், சந்திர கேலண்டர்னு சொல்லிட்டு நம்ம 2 கேலண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். திருமலையை பொறுத்த வரைக்கும் சந்திர கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் சூரிய கேலண்டரில் 365 நாட்கள், சந்திர கேலண்டரில் 354 நாட்கள் தான். 11 நாட்கள் குறையுது. ஸோ 32 மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லாட்டினா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திர காலண்டரில் அதிக மாதம் வரும். அதாவது 12 மாதத்துக்கு பதிலாக 13 மாதமாக வரும். அந்த நேரத்தில் தான் நம்ம 2 பிரம்மோற்சவம் நடத்த வேண்டியது இருக்குது. சரி, அப்போவும் ஏன் 2 பிரம்மோற்சவம் நடத்த வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆண்டு பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய சலாக்காட்டில் பிரம்மோற்சவமும், நவராத்திரி பிரம்மோற்சவமும் திருவோண நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் முடியணும். இதில் ஆண்டு பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய சாலக்கட்டில் பிரம்மோற்சவமானது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் தான் முடியணும். ஆனால் நவராத்திரி பிரம்மோற்சவமானது திருவோண நட்சத்திரத்தில் தான் முடியணும். ஆனால் ஆரம்பிக்கிறது புரட்டாசி மாதத்தில் இருக்கணும். ஸோ புரட்டாசி மாதம் 9 தேதிக்கு முன்னாடியே திருவோண நட்சத்திரம் வந்துச்சுன்னா அப்போ 2 பிரம்மோற்சவம் நடத்த வேண்டியிருக்கும். ஆவணி கடைசியிலேயே ஆண்டு பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்தை ஸ்டார்ட் பண்ணி புரட்டாசி மாதம் அந்த 9 தேதிக்குள்ளே வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் முடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் ஐப்பசியில் கூட வரலாம். அந்த 9 நாட்களுக்கு முன்னாடி புரட்டாசி மாதம் நவராத்திரி பிரம்மோற்சவத்தை ஸ்டார்ட் பண்ணி ஐப்பசியில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு முடிப்பாங்க. அதன்படி இந்த 2026வது வருஷம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி திருவோண நட்சத்திரம் வருது. அதனாலேயே ஆவணி 29ஆம் தேதி இங்கிலீஷ் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டு பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய சாலக்கட்டில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகி அடுத்ததாக வரக்கூடிய செப்டம்பர் 23ஆம் தேதி புதன்கிழமை புரட்டாசி 6ஆம் தேதி முடியுது. அடுத்ததாக நவராத்திரி பிரம்மோற்சவம் திருவோண நட்சத்திரத்தில் தான் முடியணும். ஆனால் ஸ்டார்ட் ஆகிறது புரட்டாசி மாதமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதன்படி புரட்டாசி 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகக்கூடிய நவராத்திரி பிரம்மோற்சவமானது ஐப்பசி 3ஆம் தேதி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு முடியுது. இங்கிலீஷ் கேலண்டரில் சொல்லணும்னா அக்டோபர் 12ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பித்து அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவராத்திரி பிரம்மோற்சவம் நிறைவடையுது. இதில் 2 பிரம்மோற்சவமே முக்கியமானதான். ஆனால் மிகச்சிறப்பான எல்லாருமே கலந்துக்கணும்னு நினைக்கிறது ஆண்டு பிரம்மோற்சவமான சாலக்கட்டில் பிரம்மோற்சவம் தான். நவராத்திரி பிரம்மோற்சவங்கிறது ஒரு ஸ்பெஷல் பிரம்மோற்சவம். இந்த 2 பிரம்மோற்சவத்துக்கும் ஸ்லைட் சேஞ்சஸ், சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆண்டு பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய சாலக்காட்டில் பிரம்மோற்சவத்துக்கு முதல் நாள் துவஜரோகணம்னு சொல்லக்கூடிய கொடியேற்றம் இருக்கும். கடைசி நாள் துவஜ அவரோகணம்னு சொல்லக்கூடிய கொடி இறக்கம் இருக்கும். இதெல்லாம் அந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் இருக்காது. அதுக்கு பதிலாக தங்க திருச்சியில் பெருமாள் வீதி உலா வருவார். அதே போல் சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்துடைய முதல் நாள் தான் ஆந்திர பிரதேச சிஎம் கவர்மெண்ட் சார்பாக சீர்வரிசைகள்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். அடுத்த வருஷத்துக்கான டைரி கேலண்டர்களை வெளியிடுவார். இது எல்லாமே ஆண்டு பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்துடைய ஃபஸ்ட் நாள் தான் நடக்கும். அடுத்ததாக சாலக்கட்டில் பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய ஆண்டு பிரம்மோற்சவத்தின் 2வது, 3வது, 4வது நாள் மத்தியானம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் பல்வேறு திரவியங்களில் ஸ்நாபன திருமஞ்சனம் நடத்துவாங்க. ஆனால் நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் இந்த ஸ்நாபன திருமஞ்சனம் இருக்காது. சாலக்கட்டில் பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய ஆண்டு பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாள் மாலை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தங்க தேரில் பெருமாளும் தாயாரும் வீதி உலா வருவாங்க.
ஆனால் நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் அதே 6வது நாள் மாலை 4 to 6 புஷ்பக விமான சேவை நடைபெறும். ஆண்டு பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய சாலக்காட்டில் பிரம்மோற்சவத்தின் 8வது நாள் காலையில் ரதோற்சவம் பெரிய தேரில் பெருமாள் வீதி உலா வருவார். ஆனால் நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் அதே 8ஆம் நாள் காலையில் தங்க தேர் வீதி உலா நடைபெறும். ஆண்டு பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய சாலக்காட்டில் பிரம்மோற்சவம் முடிந்த 10வது நாள் பாக்ஸவாரி உற்சவம் நடைபெறும். அந்த டேயில் பெருமாள் கிளாக் வைஸாக இல்லாமல் ஆன்டி கிளாக் வைஸாக, அதாவது எப்போவுமே பெருமாள் தெற்கு மாட வீதி வழியாக போய் மேற்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதின்னு சொல்லி தான் சுற்றி வருவார். ஆனால் இந்த பாக்ஸவாரி உற்சவத்தின் போது மட்டும் கிழக்கு மாட வீதி வழியாக வடக்கு மாட வீதி போய் மேற்கு மாட வீதி போய் தெற்கு மாட வீதி வழியாக கோவிலுக்குள்ளே வருவார். இதுக்கு இடையில் அனந்தாழ்வார் தோட்டத்தில் சில அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெருமாள் கோவிலுக்குள்ளே வரும் பொழுது தாயார் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து கோவிலுக்குள்ளே போவார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் சாலக்காட்டில் பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய ஆண்டு பிரம்மோற்சவம் முடிந்த 10வது நாள் நடைபெறும். ஆனால் நவராத்திரி பிரம்மோற்சவம் முடிந்த 10வது நாள் இந்த மாதிரியான உற்சவம் கிடையாது. இந்த 2 பிரம்மோற்சவங்கள் நடைபெறும்போது உங்களுடைய தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வசதியாகவும் உங்களுடைய பயணத்தை முன் திட்டமிட ஏதுவாகவும் என்னென்ன டே என்னென்ன வாகன சேவை நடைபெறும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக சொல்கிறேன். முதல்ல ஆண்டு பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய சாலக்காட்டில் பிரம்மோற்சவமானது வரக்கூடிய செப்டம்பர் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 23ஆம் தேதி புதன்கிழமை நிறைவடையுது. ஆண்டு பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய இந்த சாலக்காட்டில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின நாளான செப்டம்பர் 14ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8 மணியை போல் அங்குர அர்ப்பணம் நிகழ்வு நடைபெறும். இதில் விஸ்வக்சேனருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்துவாங்க. இந்த விஸ்வக்சேனங்கிறவர் பெருமாளுடைய சேனாதிபதி. இவருக்கு தான் முதல்ல புத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு நிறைய அபிஷேகங்கள்லாம் செய்வாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மாட வீதிகளில் இவர் ஒரு விசிட்டும் வருவார். முதல் நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் தங்க திருச்சியில் பெருமாள் வீதி உலா வருவார். அப்போ தான் ஆந்திர பிரதேச சிஎம்ஓ கவர்மெண்ட் சார்பாக பட்டு வஸ்திரங்களையும் சீர்வரிசைகளையும் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். 5:45 போல் துவஜரகோணம்னு சொல்லக்கூடிய கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும். அப்போல இருந்தே பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகிடும். இரவு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பெத்த சேஷ வாகன சேவை நடைபெறும். 2ஆம் நாளான செப்டம்பர் 16ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகன சேவை நடைபெறும். மத்தியானம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும். இரவு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஹம்ச வாகன சேவை நடைபெறும். 3ஆம் நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சிம்ம வாகன சேவை நடைபெறும். மத்தியானம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும். இரவு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் முத்தியப்பு பண்டரி வாகனம் முத்து பல்லாக்கில் பெருமாள் வீதி உலா வருவார். செப்டம்பர் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கல்ப விருட்ச வாகன சேவை நடைபெறும். மத்தியானம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும். இரவு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சர்வ பூபால வாகன சேவை நடைபெறும். 5ஆம் நாள் செப்டம்பர் 19ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மோகினி அவதார சேவை நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு மேலே நைட்டு 12 மணி வரைக்குமேவும் கருட வாகன சேவை நடைபெறும். இந்த கருட வாகன சேவைக்கு தனி ஏற்பாடுகள் செய்வாங்க. அதை பற்றின தனி வீடியோ கூட நம்ம சாகிமா விலாக் சேனலில் கொடுக்குறேன். 6ஆம் நாள் செப்டம்பர் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஹனுமந்த வாகன சேவை நடைபெறும். மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஸ்வர்ண ரதோற்சவம் தங்க தேரில் பெருமாள் வீதி உலா வருவார். அன்னைக்கு இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் கஜ வாகன சேவை நடைபெறும். 7ஆம் நாள் செப்டம்பர் 21ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சூரிய பிரபை வாகன சேவை நடைபெறும். இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சந்திர பிரபை வாகன சேவை நடைபெறும். 8ஆம் நாள் செப்டம்பர் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியை போல் ரதோற்சவம் பெரிய தேரில் பெருமாள் வீதி உலா வருவார். அன்னைக்கு இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அஸ்வ வாகன சேவை நடைபெறும். ஆண்டு பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய சாலக்காட்டில் பிரம்மோற்சவத்தின் கடைசி நாளான 9வது நாள் செப்டம்பர் 23ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் தங்க திருச்சி உற்சவம் நடைபெறும். காலையில் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சக்கர ஸ்நானம் நடைபெறும். இரவு 7 மணியை போல் துவஜ அவரோகணம்னு சொல்லக்கூடிய கொடி இறக்க நிகழ்வு நடைபெறும். இதோட பிரம்மோற்சவம் நிறைவடைந்ததுன்னு அர்த்தம். நாம் முன்ன சொன்ன மாதிரி பிரம்மோற்சவத்தின் 10வது நாள் செப்டம்பர் 24ஆம் தேதி வியாழக்கிழமை பாக்ஸவாரி உற்சவமானது அனந்தாழ்வார் தோட்டத்தில் நடைபெறும். அடுத்ததாக நவராத்திரி பிரம்மோற்சவம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நவராத்திரி பிரம்மோற்சவமானது வரக்கூடிய அக்டோபர் 12ஆம் தேதி திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிறைவடையுது.
நவராத்திரி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின நாளான அக்டோபர் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பெருமாளுடைய சேனாதிபதியான விஸ்வக்சேனருக்கு அங்குர அர்ப்பணம் நடைபெறும். இது முடிஞ்சோடனே விஸ்வக்சேனர் இந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி மாட வீதிகளில் ஒரு விசிட் வருவார். இந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் முதல் நாளான அக்டோபர் 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் தங்க திருச்சி உற்சவம் நடைபெறும். இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் பெத்த சேஷ வாகன சேவை நடைபெறும். இரண்டாம் நாள் அக்டோபர் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகன சேவையும் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஹம்ச வாகன சேவையும் நடைபெறும். மூன்றாம் நாள் அக்டோபர் 14ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சிம்ம வாகன சேவையும் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் முத்தியப்பு பண்டரி வாகனம் முத்து பல்லாக்கு வாகன சேவையும் நடைபெறும். நான்காம் நாள் அக்டோபர் 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கல்ப விருட்ச வாகன சேவையும் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சர்வபூபால வாகன சேவையும் நடைபெறும். ஐந்தாம் நாள் அக்டோபர் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மோகினி அவதார சேவையும் இரவு 5:30 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 6:30 மணி சொல்லுவாங்க, ஆனால் 5:30 மணியில் இருந்தே வாகன சேவையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். இரவு 12 மணி வரைக்குமே கருட வாகன சேவை வெகு விமர்சையாக நடைபெறும். ஆறாம் நாள் அக்டோபர் 17ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஹனுமந்த வாகன சேவையும் 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் புஷ்பக விமான சேவையும் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் கஜ வாகன சேவையும் நடைபெறும். ஏழாம் நாள் அக்டோபர் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சூரிய பிரப வாகன சேவையும் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சந்திரபிரபை வாகன சேவையும் நடைபெறும். எட்டாம் நாள் அக்டோபர் 19ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 6 மணியை போல ஸ்வர்ண ரதோற்சவம் தங்க ரத ஊர்வலம் நடைபெறும். இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அஸ்வ வாகன சேவை நடைபெறும். நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் இறுதி நாளான 9வது நாள் அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் புனித புஷ்கர் நீரில் சக்கர ஸ்நானம் நடைபெறும். அன்னைக்கு இரவு 7 மணியை போல தங்க திருச்சி உற்சவம் நடைபெறும். இத்துடன் நவராத்திரி பிரம்மோற்சவம் நிறைவடைந்தது. இந்த 2026வது வருஷம் நம்மை போன்ற பெருமாள் பக்தர்களுக்கு வெகு கொண்டாட்டம்னே சொல்லலாம். ஏன்னா 2 பிரம்மோற்சவம் வருது. ஏதாவது ஒரு பிரம்மோற்சவத்துலையாவது நாம் கலந்துக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா டிடிடி வெகு விமர்சையாக இதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணிடுவாங்க. அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும், கழிவறை வசதியாக இருக்கட்டும், மருத்துவ வசதியாக இருக்கட்டும், தங்குறதுக்கு செய்யக்கூடிய ஏற்பாடுகளாக இருக்கட்டும், வெயிலில் இல்லாமல் நம்ம ஷெட்டுகள் போட்டு உட்கார வைக்கிறதா இருக்கட்டும், மாட வீதிகளில் அவ்வளோ அருமையான ஏற்பாடுகள் செய்திருப்பாங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வகுப்பாங்க. நான் சொன்ன வாகன சேவை டைமிங் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றிய தகவல் எல்லாம் வந்த உடனே நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன். முக்கியமாக கருட வாகன சேவைக்குன்னு சொல்லிட்டு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்க. அதையும் நம்ம சாய்மா விலாக் சேனலில் உடனே அப்டேட் கொடுத்துட்றேன். முக்கியமாக மூலவர் தரிசனத்துக்கு தான் டிக்கெட் வேணும். ஆனால் இந்த மாட வீதிகளில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவ நிகழ்வுகளை பார்க்குறதுக்கு எந்த டிக்கெட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷம் நான் ஏதாவது ஒரு கருட சேவையில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் என்னென்ன சேவையில் கலந்துக்க இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னென்ன பிரம்மோற்சவங்களில் எந்த வாகன சேவையில் கலந்துருக்கீங்க உங்களுடைய அனுபவங்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாய்மா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.